ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி ஒரு பத்திரிகையை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இலவசமே. யாருக்கு வேண்டுமானாலும் இந்த விலாசத்தில் கார்டு போடுங்க, இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வைங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த பத்திரிகை இலவசமாக நாங்கள் போடுகிற காலமெல்லாம் உங்களுக்கு இலவசமாக கொடுப்போம். அதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கூட அன்பான தோன்றே, கடந்த சில நாட்களாக பாத்திரவான்கள் என்று சொல்லி அநேக வார்த்தையை 3 காரியத்தை நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு 4வதாக நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனத்தை பார்க்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், மறுமையையும் மரித்தோர்ந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரவானாக எண்ணப்படுகிறோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியினால் தேவதூதருக்கு ஒப்பாயிருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கும் பிள்ளைகளாயிருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆழமான ஒரு பகுதி. இன்றைக்கு சாதாரண சபைகளில் இதை குறித்து பேசுவது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த வார்த்தையை அருமையாக பிரசங்கிக்கிற தேவ மனுஷர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களெல்லாம் மறைந்து விட்டார்கள். இன்றைக்கு ஆழமான சத்தியத்தை சொல்ல சபையே கிடையாது. உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்து பேசுவோ, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசுவோ, வரியை குறித்து பேசுவோ இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஒரு பெரிய பிரசங்கியார், அவர் டிவிலெல்லாம் ஏராளமான தேவ செய்தி கொடுக்கிறார். அவரிடத்தில் ஒரு நாள் வரியை குறித்து நீங்கள் ஏன் பேசுவதில்லை என்று சொன்னேன். அவர் சொன்னார், வரியை குறித்து எனக்கு சரியாக தெரியாது, அதனால் நான் பேசுவதில்லை என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே கூட நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 35வது வசனம் 20ஆம் அதிகாரம் லூக்கா 20:35 வாசிக்கும் போது, மறுமையையும் மரித்தோரின் எழுந்திருக்கிறது, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறதையும் அடைவதற்கு பாத்திரவான்கள். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனை பார்த்து சொல்லார், இவன் மறுமையை அடைவதற்கு இவன் பாத்திரவான். அடுத்தது மரித்தோரின் உயிர்த்தெழுதலே இவன் உயிர்த்தெழுவதற்கு இவன் பாத்திரவான். அப்படி அதுக்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள். அதுக்கு பின்னுக்கு நிறைய இருக்கு, நான் சொல்லுகிறேன். அப்போ முதல்ல நீங்கள் எதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையை அடைவதற்கு. இம்மையிலே அல்ல, மறுமையிலே என்று சொல்லும்போது பல ராஜ்யத்தை குறித்து அங்கு திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமை, இந்த மறுமையை அடைவதற்கு நீ பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டுமானால் இந்த பூமியில் இருக்கிற காலத்தில் நீ மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். இந்த பூமியில ஜீவிக்கிற காலத்தில் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு புது ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்ல, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாக நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட நிலையிலே இங்கே இருக்கிறீர்கள். சாட்சிகளை நாம் கேள்விப்படுவோம். பயங்கரமான பாவியாக இருப்பான், பயங்கரமான விக்கிரகாரனாக இருப்பான், பயங்கரமாக குடிக்கிறவனாக இருப்பான், மனைவி போட்டு அடிக்கிறவனாக இருப்பான், தூஷண வார்த்தை பேசுகிற ஒரு பொல்லாத மனுஷனாக இருப்பான். அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவன் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் விட்டு பாவ குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவன் மனம் திரும்பி, அவன் குணமும் திரும்பி, அவன் வெள்ளை வஸ்திரம் போட்டு நல்ல பைபிளை வைத்து இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், மனம் திரும்புங்கள், பல்லவராஜ்யம் சமீபத்திற்கென்று ஒருவன் சொல்லும்போது, அவன் ஏன் இப்படி ஆகிவிட்டான், அவன் இப்படி அல்லவா இருந்தான், ஏன் இப்படி மாறிவிட்டான் என்று சொன்னால், அவன் மறுமையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பாத்திரவான் ஆதலால் இவன் மாறிவிட்டான். நல்லா நீ கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில சாட்சி உள்ள ஜீவியம் அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வந்து விடும். சாட்சி இல்லாத ஜீவியத்தினாலே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அநேகருக்கு இடலாகி விடுகிறோம். இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள், பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷைகள்லாம் பேசுகிறாங்க ஐயா, ஆனால் அவங்ககிட்ட ஒரு குணம் கூட நல்ல குணம் இல்லையே. அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவியின் கனிகள் ஒன்றிடத்துல இல்லை.
வரங்களை கத்த தேடி வர்றதே இல்லை. இத்தனை வரம் ஓட்டிருக்கான்னு கேட்கல. உன்னிடத்துல கனி எப்படி இருக்கிறது? உன்னிடத்துல கனி உள்ள ஜீவியம் இருக்கிறதா? ஆவியின் கனி 9 சொல்லுவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம் சொல்லி 9 இருக்கிறது கலாத்தியரில். அவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் நீங்கள் கர்த்தருடைய வரிகளை கனியற்றவர்களாக காணப்பட மாட்டீர்கள். நீங்கள் தூதர்களுக்கு ஒப்பாக அல்லாட்டால் சீசலாக எண்ணப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவன் இடத்துல கனியை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையை நன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மறுமையையும் சீசல் கேட்டாங்க, ஆண்டவரேன் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்னுக்கு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன இருக்கியா? அங்கே உன்னை ஏசிக்க சொல்கிறார், இந்த பூமியில் நீ 100 நீ பெறுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அது இந்த பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலேயும் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். மறுமையிலும் நித்திய ஜீவனை அடைவீர்கள். அது பாடுகளோடு நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்று சொன்னார். இந்த பூமியில் இழந்ததெல்லாம் கர்த்தர் தர்றார். இழந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பிள்ளைகளா கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு நிலங்களா அதை கர்த்தர் தருகிறார். கிறிஸ்துவ நிமித்தம் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அவைகளை எல்லாவற்றையும் இந்த பூமியிலையும் கர்த்தர் கொடுக்கிறார். பரலோகத்தில் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொன்னார். மறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமி நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே கொடுக்காது. இந்த பூமிக்கு நாம் பாத்திரவான்களும் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உலகம் நம்மை பகைக்க தான் செய்யும், மாம்சம் நம்மை பகைக்க தான் செய்யும், பிசாசு நம்மளை பகைக்க தான் செய்வான். இவைகளை நாம் ஜெயித்து ஓட வேண்டும். அவர்கள் தான் மறுமைக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்களோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தோமானால் அந்த வருகையில் அல்லாட்டும் அந்த ரகசிய வருகையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரடைந்த பரிசுத்தவான்களும் அவரோடு கூட என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி கொலோசையில் அங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறார். 1 தெசலோனிக்க 4ஆம் அதிகாரத்தில். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மரித்தோரை விட்டு உயிரோடு எழும்புவதற்காக, உயிர்த்தெழுவதற்காக எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம், குப்பை என்று எண்ணுகிறேன். எப்படியாயிலும் மரித்தோரை விட்டு நான் உயிர்த்தெழ வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆதலால் நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் பரிசுத்தவான்களுக்கு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவார்கள். ஆனால் பாவிகள் உயிர்த்தெழுந்து நியாயத்தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு வேதம். அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆதாம் பயந்து நடுங்கி நாம் என்ன செய்யணும்? எப்படி ஆகிலும் மரித்தோரை விட்டு என்ன செய்யணுமா? உயிர்த்தெழ வேண்டும். மரித்தோரை விட்டு உயிர்த்தெழுந்து ஆண்டவரோடு கூட போக வேண்டும், அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும். மறுமையையும் மரித்தோரின் உயிர்த்தெழையும் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள். பாத்திரவான்களா இவங்க பரலோகத்துக்கு பிரவேசிப்பதற்கு, மரித்தெழுந்து உயிர்த்தெழுவதற்கு இவர்கள் பாத்திரவான்களாக இருக்காங்க. சூட்டபிள் பேர்சன் ஐயாயோ, சரியா தகுதியானவங்களாம் இருக்கிறாங்க. சொல்ல முடியுமா? உங்களுடைய சபையில் எத்தனை பேரை நீங்கள் சொல்ல முடியும்? உங்கள் சபை போதகர் எத்தனை பேரை சொல்ல முடியும்? இவர்கள் மறுமை அடைவார்கள், நித்திய ஜீவனை அடைவார்கள், மரித்தோரின் உயிர்த்தெழிலே முதலாவது உயிர்த்தெழிலே அவர் பங்கு பெறுவார் என்று சொல்லி எத்தனை பேரை உங்களுடைய பாச சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. நாம் அதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? பாடுகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உபத்திரங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரலோகத்திற்கு இந்த பூமியில நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதுதான் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மரித்தோரின் உயிர்த்தெழல். இன்னொரு மரித்தோரின் உயிர்த்தெழலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஸ்நானம் எடுத்து தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உயிர்த்தெழுவின் பிள்ளைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-5 6 வசனங்களை நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து போல ஞானஸ்தானத்தில் நாமும் நினைச்சிரோம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிர்த்தெழுகிறோம். அது உயிர்த்தெழுவின் பிள்ளைகள். இவர்கள் உயிர்த்தெழுவின் பிள்ளைகளாகி இருக்கிறபடினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்டவர்களாக இதை பார்த்து கொண்டிருக்கீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் உண்டு, இந்த பூமியிலே நாம் உயிர்த்தெழ வேண்டும். இந்த பூமியில் இருக்கும்போதே நாம் என்ன செய்ய வேண்டுமா? உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்கிறார். ஞானஸ்தானம் ஒரு உயிர்த்தெழுதல். இப்போ அந்த மரணத்தின் சாயலில் நாம்
இணைக்கப்பட்டவனால் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறோம் 6ஆம் அதிகாரத்தில். அப்போ உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாகி விடுகிறார்கள். இவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் இந்த பூமியில ஜீவிக்கிற காலத்தில் மரித்தோரோடு கூட ஜீவிக்காதபடி நீ மரித்தோரை விட்டு உயிர்த்தெழு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது தேவன் உன்னை பிரகாசிக்க செய்வார் என்று சொல்லி நிருபங்களிலே பவுல் எழுதுகிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை பார்க்க அந்த கல்லறை இடத்துல போனார்கள். போகும்போது அங்கே நின்ற தூதன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை இங்கேயே தேடுறீங்க, மற்றவர் மத்தியில் அவரை ஏன் தேடுறீங்க? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், உயிர்த்தெழுந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஏன் மரித்தோர் இடத்துல தேடுறீங்க? அவர் உயிர்த்தெழுந்து விட்டாரே. நீ உயிர்த்தெழுந்துட்டாயா? உயிர்த்தெழுந்த பிள்ளைகளுடைய ஜீவன் இடத்துல காணப்படுகிறதா? இன்னும் நீ மரித்த இடத்திலே இருக்கிறையா? மரித்தோர்களோடு கூட இருக்கிறாயா? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். துவக்க காலங்களில் இந்த செய்தி எல்லாரும் இந்த வசனத்தை வாசித்து எனக்கு ரொம்ப யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆவியானவர் தான் விளக்கம் கொடுத்தார். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, மரித்தவனுக்கும் இந்த உயிரோடு இருந்து ரட்சிக்கப்படாத உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? ஒன்று மறுமையையும் உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான்களாக நாம் காணப்படும்படி இந்த பூமியிலே ஜீவிக்கணும். அவர்கள் பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், இந்த வேத வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேளையில் நாம் மறுமையை அடைய வேண்டும், உயிர்த்தெழுதலே நாம் உயிர்த்தெழ வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. இதற்கு நாம் பாத்திரவான்களாக இந்த பூமியில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்களை மூடுவோம், நாம் ஜெயிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 35 ஆண்டு 36வது வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், மறுமையை அடைய பாத்திரவான்கள். அது மாத்திரமல்ல, மரித்தோர்ந்து உயிரோடு எழும்புவதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த பூமியில வாழ்கிற காலங்களெல்லாம் ஆண்டவரை நாங்கள் மறுமையை அடையவும், நித்திய ஜீவரை சுதந்திரித்துக் கொள்ளவும், உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்க நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள் உண்டு, ஆண்டவரே, கஷ்டங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. கூடுதலாக கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் உண்மை தேடுகிறோம் ஐயா. இவருடைய காரியங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களெல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. உண்மை தேடும் பொழுது ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை குறையாதபடி இவர்களை ஆசீர்வதியும். கண்ணீரெல்லாம் துடைத்து போடும். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.